திமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வ பேசலாம். அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்முடன் நினைக்கிறார். சார் வணக்கம். திமுக கூட்டணியில் தேமுதிக இணையிறது உறுதியாயிருக்கு. தற்போது அறிவாலயம் வந்திருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். உங்களுடைய முதற்கட்ட பார்வை. 2013 ராஜ்யசபா தேர்தல் கனிமொழி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதாவது ரீநாமினேஷன். ஏற்கனவே 2007 இருந்தாங்க. அப்புறம் 2013 அவங்களுக்கு அடுத்த டேர்ம். அப்ப நம்பர் இல்ல. நம்பர் இல்லைன்னப்ப அப்போ தேமுதிக 2011 அதிமுக கூட்டணி. ஆனா அவங்களுக்குள்ள பிரச்சனை. 2013 தேமுதிக திமுக எம்பி கனிமொழி அவர்கள் எம்பி ஆவதற்கு வாக்களித்தது 2013. அதுக்கு பிறகு 2016 தேர்தல் வரும்போது கலைஞர் பழம் நழுவி விட்டது, பாலில் விழ வேண்டியதுதான் பாக்கினாரு. ஆனா விஜயகாந்த் ஏதோ மாற்றி விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளர் மக்கள் நல கூட்டணி பிறந்தது. அப்போது உடைந்த இந்த அணி, அதாவது திமுக தேமுதிக அணி. அதற்கு பிறகு சில முயற்சிகள், விஜயகாந்த் உடல்நலம் சரியில்லாத போது அவர் நலம் விசாரிப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நேரில் சென்றார். 2021 கைகூடவில்லை. இப்போது ராஜ்யசபா தேர்தலுக்கு முன்பாக கைகூடி இருக்கிறது. தேமுதிக அவர்களுக்கு என்று சில ஓட்டு வங்கி சில தொகுதிகளிலே இருக்கிறது. ஒரு 10,000 முதல் 15,000 ஓட்டு வரைக்கும் இருக்கிறது. திமுகவுக்கு உதவியாக இருக்கும். அப்படி என்றால் திமுக சார்பாக ராஜ்யசபா சீட்டு தேமுதிகவுக்கு கொடுக்கப்படும் என்றுதான் நாம் யூகிக்க வேண்டியது இருக்கிறது. இன்னும் முறையான அறிவிப்பு வரவில்லை. ஆக 4 இடங்களிலே 1 தேமுதிகவுக்கு உறுதி. அது போக சில எம்எல்ஏ சீட்டுகள். இப்படி நான் பார்க்கிறேன். அதிமுகவுக்கு இது ஏமாற்றமாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஷாம். அடுத்தது